ஓம் சாந்தி. நான் ஆத்மா. இந்த தேகம் என்னும் கோவிலில் இரு புருவங்களுக்கு மத்தியில் சைத்தன்ய மூர்த்தியாக இருக்கிறேன். நான் அழிவற்ற ஆத்மா. சிறிய ஒளிப்புள்ளியாக மின்னிக் கொண்டிருக்கும் நட்சத்திரம் போல அழகாக ஜொலித்துக் கொண்டு இருக்கின்றேன். நான் ஆத்மா. புருஷோத்தம சங்கம யுகத்தில் சங்கம யுகவாசி பிராமணராக இருக்கிறேன். நான் பிரம்மா முக வம்சாவளி சிவபரமாத்மாவின் தத்தெடுக்கப்பட்ட குழந்தையாக இருக்கிறேன். நான் ஆத்மா. 84 பிறவிகள் இந்த கல்பம் முழுவதும் அழகாக வலம் வந்திருக்கின்றேன். இப்போது ஆத்மாவாகிய நான் எனது சுயத்தை ஒரு கணம் தரிசனம் செய்கிறேன். இதோ எனது அனாதி ரூபத்தை பார்க்கிறேன். பரந்தாமத்தில் ஜோதி புள்ளியாக என் பரம தந்தை நிராகாரி ஆத்மாவிற்கு அருகில் அழகாக ஜொலித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறேன். அந்த இனிய பரந்தாமத்தில் நிர்சங்கல்பதாரியாக என் பரம தந்தைக்கு அருகில் அழகாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறேன். ஆஹா! இப்போது எனது ஆதி ரூபத்தை பார்க்கிறேன். ஆதி ரூபம் சர்வ குணங்களாலும் சர்வ கலைகளாலும் நிறைந்து சம்பூர்ண நிர்விகாரியாக ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணராக ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மத்தில் அழகாக ஆத்ம உணர்வோடு ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன். இப்போது எனது பூஜைக்குரிய சுரூபத்தை பார்க்கிறேன். எனது பூஜைக்குரிய சுரூபம் மிக விசேஷமானது. நான் ஜடச்சித்திரமாக கோவிலில் கொலுவீற்றிருக்கிறேன். பக்தர்கள் திரளாக என் கோவிலுக்கு வருவதை காண்கிறேன். பதீதமற்ற பதீதம் நிறைந்த ஆத்மாக்கள், பதீதமற்ற தேவியே, எங்களது பதீதத்தை நீக்கி பாவனமாக்குவாயாக, பதீத பாவனியே என்று உளமுருக வேண்டுவதை காண்கிறேன். நான் பதீத பாவனியாக ஆத்மாக்கள் அனைவரின் பதீதத்தை நீக்குகிறேன்.
பக்தர்கள் திரளாக வருவதைக் காண்கிறேன். எனது ஜட சித்திரத்திற்கு அபிஷேகம், ஆராதனை, மங்கள பொருட்களுடன் செய்வதை பார்க்கின்றேன். பக்தர்களின் மனக்குமுறல்கள் இப்போது சைத்தன்ய தேவியாகிய எனது காதுகளில் விழுகிறது. துக்கமாகிய எங்களை துக்கத்தை நீக்கி சுகமளியுங்கள் தேவியே என்று குலமுருக பிரார்த்திக்கின்றனர். கருணாம்பிகையே, கடைக்கண் பார்ப்பாயாக, அபிராமியே என்று குலமுருக பிரார்த்திக்கின்றனர். நான் ஆத்மா சைத்தன்ய தேவியாக இப்பொழுது சங்கம யுகத்தில் வீற்றிருந்து கருணாமூர்த்தியாக கருணை நிறைந்து வள்ளல் தன்மையுடன் என் நெற்றியிலிருந்து நாலாபுறமும் உள்ள பக்தர்களின் ஆத்மாக்களுக்கு அழகாக அவர்களின் மன ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய காமதேனுவாக இருக்கின்றேன். கண்களில் கருணையும் வதனத்தில் குளிர்ச்சியும் கைகளில் வரதானங்களும் நிறைந்து அவர்களுக்கு தரிசனம் அளிக்கின்றேன். காத்யாயினியாக, வைஷ்ணவியாக, காஞ்சி காமாட்சியாக, மதுரை மீனாட்சியாக, காசி விசாலாட்சியாக காட்சி தந்து கொண்டு இருக்கின்றேன். அவர்களின் துர்கணங்களை நீக்கக்கூடிய துர்கா தேவியாக வீற்றிருக்கிறேன். அவர்களுடைய துர்குணங்கள் நீங்கி ஆத்மஸ்வரூபத்தை காண்கின்றனர். கல்வியின் தேவியாக, மா ஜெகதம்பாவாக இப்போது சங்கம யுகத்தில் பரமாத்மா அளிக்கக்கூடிய இந்த ஞானத்தை ஞான தேவியாக வீற்றிருந்து அவர்களுக்கு வாழ்வின் நடைமுறையை ஞான வீணையாக அளிக்கின்றேன். பரமாத்மா எனக்கு அளித்திருக்கக்கூடிய அனைத்து கஜானாக்களிலும் நிரம்பி அவர்களுக்கு லக்ஷ்மியாக தரிசனம் தருகிறேன். அழிவற்ற கஜானாக்களால் நிறைந்து அனைத்து ஆத்மாக்களுக்கும் தூய்மை, சுகம், சாந்தி என்னும் அழிவற்ற செல்வத்தால் நிறைத்துக் கொண்டிருக்கின்றேன். நான் ஆத்மா பூஜைக்குரிய இஷ்ட தேவியாக இருக்கின்றேன். அனைத்து ஆத்மாக்களின் விக்னங்களை நீக்கக்கூடிய விக்ன விநாசக்காக தரிசனம் தருகிறேன். இப்போது சங்கம யுகத்தில் பரமாத்மா எனக்கு அளித்திருக்கக்கூடிய ஸ்ரீமத் என்னும் நியதியை தொடர்வதனால் ஆத்மாவாகிய நான் சுயம் எனது தடைகளை அழித்து எனது விக்னங்களை நீக்கி பரமாத்மாவோடு சங்கம யுகத்தில்
அழகாக கைகோர்த்து நடக்கிறேன். இந்த தினச்சரியமே மற்ற ஆத்மாக்கள் என்னை எங்கும் எப்போதும் எந்த இடத்திலும் விநாயகராக வைத்து வழிபட்டு கொண்டு இருக்கின்றனர். அவர்களின் தடைகளெல்லாம் நீங்கி வெற்றி மூர்த்தியாக வெற்றி ரத்தினமாக ஜொலிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றேன். இப்படியாக எனது ஜட சித்திரத்தில் பக்தர்கள் அபிஷேகம் மலர் மாலைகள் சூடி அழகாக வைர நகைகள் பூட்டி ஆரத்தி செய்து என்னை அலங்காரம் செய்வித்து அழகாக ரசித்துக் கொண்டிருக்கின்றனர். அம்மையே, தாயே, மூகாம்பிகையே என்று இப்பொழுது சைத்தன்யமாக நான் வானப்பிரஸ்த நிலையில் இருந்து அவற்றை காண்கின்றேன். நம்பிக்கையுற்று பக்தர்கள் என் மீது அளவிலாத அன்பு கொண்டு தனது கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக காத்திருக்கின்றனர். அவர்களது அனைத்து மன ஆசைகளையும் சங்கல்பங்களையும் பூர்த்தி செய்யக்கூடிய சைத்தன்யமூர்த்தியாக இப்போது நான் என்னை உணர்கின்றேன். இப்போது நான் வதனத்திற்கு செல்கிறேன். அவ்யக்த பாப்தாதா என் கரத்தை பிடித்துக்கொண்டு, ஃபரிஸ்தாவே, உனது பக்தர்களை கண்டாயா? அவர்களது மனக்குமுறல் உன் காதில் விழுந்து கொண்டிருக்கின்றதா? இப்பொழுது நீ கருணாமூர்த்தியாவாய். அவர்களது துக்கங்களை நீக்கக்கூடிய துக்க நிவாரணி ஆவாய். அவர்கள் முக்தியை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றனர். நீ முக்தி தரும் மாஸ்டர் முக்தி வல்லல்லாவாய் என்று பாப்தாதா எனக்கு எனது இப்போதைய சங்கமயுக வாழ்க்கையின் பிரத்யட்சத்தை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றார். நான் அதை பாப்தாதாவின் நம்பிக்கை நட்சத்திரமாக ஆகி எப்போதும் ஸ்ரீமத் படி நடந்து சுயம் என்னை பரிவர்த்தனை செய்து பக்தர்களின் கூக்குரலுக்கு அவர்களின் குறைகளை பலவீனங்களை நீக்கி அவர்களுக்கு சக்தி அளிக்கக்கூடிய சக்தி சொரூபமாக இருக்கின்றேன். இப்போது எனது பாபாவோடு இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீமத் எனும் நியதி வருங்காலத்தில் அவர்கள் எனக்கு விதிபூர்வமான பூஜையும் ஆராதனையும் கீர்த்தனையும் பாடி என்னை மகிழ்வித்துக் கொண்டு இருப்பதை காண்கின்றேன். இந்த பூஜைக்குரிய இஷ்ட தேவதை ஆத்மாவாக நான் அனுதினமும் அமிர்த வேளையில் பக்தர்களின் பூஜைக்குரிய சொரூபத்தில் நிலைத்திருந்து அனைத்து ஆத்மாக்களுக்கும் கதியை சத்கதியை நல்குகிறேன். நான் பூஜைக்குரிய இஷ்ட தேவி இஷ்ட தேவதை ஆவேன். இந்த சுயமரியாதை என்னை எப்பொழுதும் ஆன்மீக விழிப்புணர்வோடு கூடவே உலகத்திற்கும் நன்மை செய்யக்கூடிய
விஸ்வ கல்யாணக்காரியாக என்னை ஆக்குகின்றது. நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நான் ஆத்மா. இந்த தேகம் என்னும் கோவிலில் இரு புருவங்கள்